ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குபேந்திரன். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, நம்ம நேரா கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய 7th லெசன், 10ஆம் வகுப்புல 7வது லெசனை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே இதை குறித்து தகவல் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 10th லெசன் 7 இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்க போறேன். ஓகேயா? சரி, இப்ப அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டா, சார் இது கொஸ்டின் கேட்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு கேட்டா, எஸ், கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நீங்க டெலிகிராம்ல போய் இந்த இதுக்கான, அதாவது டெஸ்ட் 25 10ஆம் லெசன் 10வது ஸ்டாண்டர்ட் 7வது லெசன்ல இருந்து கொஸ்டின்ஸை எடுத்துக்கலாம். மொத்தம் 104 கேள்விகள் எடுத்திருக்கோம். ஒரே ஒரு லெசன்ல இருந்து 104 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். நேற்றைய வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 54 கேள்வி எடுத்தோம்னு நினைக்கிறேன். 54 ஐ திங்க் 55 54 56 கேள்வி எடுத்தோம். ஏன்னா நேத்து பார்த்தது ரொம்ப சின்ன லெசன். ஓகேங்களா? 6வது லெசன் வந்து ரொம்ப சின்னது. 7வது லெசன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய தகவல் இருக்கு. சொல்ல போனா இன்னும் 50 கேள்விகள் எடுக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய கண்டென்ட் உள்ள இருக்கு. ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலயுமே பார்ப்போம். ஓகேங்களா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுதுலயுமே பார்ப்போம். உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சிடும், பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஈஸியா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்த உடனே நீங்க புக்கு எல்லாருமே புக்கு கையில வச்சுக்கோங்கப்பா. நீங்க வந்து ஹிஸ்டரியில வந்து 7வது பாடத்தை கையில எடுத்துக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் புத்தகத்தை கையில எடுத்துக்கோங்க. நான் இப்ப சொல்றத அப்படியே நீங்க புக்கை பாருங்க, மைண்டுக்குள்ள அப்படியே போய் உட்காந்துக்கோ. புக் அப்படி திறந்து பார்த்து நான் இப்ப சொல்றதெல்லாம், நான் சொல்றத அப்படியே கேளுங்க, அப்படியே உங்க மைண்டுக்குள்ள போய் உட்காந்துக்கும், மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் எதிர்ப்பு. ஓகேங்களா? சோ இப்போ இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த லெசன் பாத்துறலாம். இந்த லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா காலனி ஆதிக்கமும் தேசிய உருவாக்கமும், அதாவது பர்த் ஆஃப் த நேஷன் அப்படி சொல்லி தேசியத்தின் தோற்றம்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதாவது எப்படி வந்து ஒரு காலனி ஆதிக்கம் வந்து நம்மளை அமுக்கும் போது நிறைய தலைவர்கள் உருவாகுறாங்க. ஒரு தேசியம் அப்படிங்கிறது இதுதான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு உருவாகுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் இது வந்து பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு, மைசூர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சமஸ்தானம், அந்த சமஸ்தானம், திருவாங்கூர் சமஸ்தானம், ஹைதராபாத், இப்படி தனித்தனியா பிரிஞ்சே இருந்துச்சு. எப்படி ஒரு 560 நகரமாக ஒரு நாடு மாதிரி பிரிஞ்சு இருந்துச்சு. அதை வந்து ஒண்ணு சேர்த்ததே வந்து பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டம் தான். ஓகேங்களா? ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், அதே மாதிரி வல்லபாய் பட்டேல் வந்து ஒன்று சேர்த்தார். அதெல்லாம் வேற கதை, நான் ஏற்கனவே பாலிட்டியில உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து ஒரு தேசம், நம்ம எல்லாம் இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த கருத்தியல் ஒன்னா மாறினது இந்த காலகட்டம். அதுல சில கிளர்ச்சிகள் வர ஆரம்பிச்சிச்சு. அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது 7வது பாடத்துல 7.1 அப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்க. இங்க போய் பாருங்க, 7.1 அப்படி சொல்லிட்டு இருக்கும். விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் எதிர்ப்பு அப்படி சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்கப்பா. ஓகே, சோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 வருஷம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த இது எல்லாமே வந்து எப்படி நடக்குதுன்னு கேட்டா 1857 அந்த மாதிரி டைப்ல தான். ஓகேங்களா? சோ அதுக்கு அங்க இருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி பிளாசி போர் நடந்திருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கர்நாடக போர் நடக்கும். இங்க பிளாசி போர் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமானது. ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா 1757 தான் ஆரம்பிச்சிருக்கும். ஸ்டார்டிங்கே வந்து 1757. நீ நல்லா பாருங்க, 1857 சிப்பாய் கழகம். அங்க இருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி பிளாசி போர். பிளாசி போரோட வருஷம் என்ன மறக்க கூடாது, சிப்பாய் கழகத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? சரி, இப்ப நான் சொல்றதை எழுதிக்கோங்க. இந்த குடியானவர்கள் மற்றும் பழங்குடியினருடைய எதிர்ப்பு எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டா, இந்த எதிர்ப்பு எல்லாம் நகரத்துல கிடையாது. நகர்ப்புற உயர் அடுக்குகள் இல்ல உயர் சமுதாயத்தில் இந்த மத இல்லைன்னா சமூக சீர்திருத்த இயக்கங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் இதன் தாக்கம் கிராமத்துலதான் இருந்துச்சே தவிர்த்து நகரத்துல கிடையாது. எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட்ல வச்சா நோட் பண்ணிக்கோங்க, கிராமத்துல இல்ல. நாட் இன் அர்பன். அர்பன்ல இது பார்க்க முடியல. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா வயலண்ட் அப்ரைசிங்ஸ் எல்லாமே ரூரல் இந்தியாவில தான். அதில் இந்த விவசாயிகள், பழங்குடியினர்கள் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய நிலத்தையும் இவங்களுடைய உடைமைகளையும் சுரண்ட ஆரம்பிச்சாங்க. அதிக வரி விதிப்பு. இதனால தான் யாரை எதிர்த்தாங்கன்னு கேட்டா பிரிட்டிஷ் எதிர்த்தாங்க. ஓகேங்களா? சோ இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம்னு போட்டிருக்கும்ல, அறிமுகத்துல இதுதான் இருக்கு. ரைட்? அறிமுகத்துல இதுதான் இருக்கு. இந்த கிளர்ச்சிகள் அவசியம் ஆங்கிலேயர்களை தூக்கி எறிவதுதான் நோக்கமாக இருந்துச்சு. நல்லா கவனிங்க, சுதந்திரம் வேண்டும்
அப்படிலாம் நினைக்கவே இல்லை. எப்பா எங்களுக்கு நீ வேணாம்ப்பா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சாங்க. புரியுதா உங்களுக்கு? புக்ல தான்ப்பா கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவனா யாரு? ராஜா, அதாவது முடியரசு தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதான் இருக்கும் பாருங்க. ஆங்கிலேயர்களை தூக்கி எறிவதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை. அதாவது நீ வேணா, உனக்கு முன்னாடி இருந்தாலும் வந்தா போதும், மாறாக காலனி ஆதிக்கத்திற்கு முந்தைய மரபுகளையே மீட்டெடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ இது வந்து பாத்தீங்கன்னா எய்ம்டு ஓவர் த்ரோயிங் த பிரிட்டிஷ். அதாவது எனக்கு நீ வேண்டாம், நீ போயிரு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சுதந்திரம் வேணும், மக்களாட்சி வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கிடையாது, மன்னராட்சி இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. ரைட்டா? சரி, அடுத்தது பாருங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா திருப்பி கேளுங்க, ஒரு தடவை புரிஞ்சிடும். ரைட்? இப்ப இந்த மாதிரி போராட்டத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா உங்களுக்கு வந்து இந்த இதுலயே கொடுத்துருப்பாங்க பாருங்க. மொதல் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா புக்ல என்ன கொடுத்து, புக்ல இருக்கிறதா நான் இங்க வச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ அப்ப வந்து இங்க வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கும். காசிம் பஜார், மீர் ஜாஃப்ரிம், இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் போர் பத்தின தகவல் இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஓகேங்களா? ஏன்னா அதுக்குள்ள போனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாறிடும். மீர் ஜாஃபர் அப்படின்னு சொல்லும் போது வங்காளம், பீகார், ஒரிசா இதெல்லாம் வந்து வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட வந்து கிழக்கிந்திய கம்பெனியால் கொள்ளையடிக்கப்படும் செயலானது 190 ஆண்டுகள் நீடித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம அதுக்குள்ள போகாம நேரம் இதுக்குள்ள வந்துடுறோம். ரைட்? விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் அவங்களுடைய வகை என்ன மாதிரியான யுக்திகள் வந்து, யுக்திகள் இல்லை, என்ன மாதிரியான இயக்கங்கள் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? அது வந்து ரெண்டாவது இதுல கொடுத்துருப்பாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மறுசீரமைப்பு கிளர்ச்சிகள். ஓகேங்களா? ரீஸ்டோரேட்டிவ் ரெபிலியன் யார் யார் பண்ணாங்க? மறுசீரமைப்பு கிளர்ச்சியாளர்கள் யார் யார்? சந்தால் மற்றும் முண்டா, இந்த 2 பேர் தான். ஓகேங்களா? சோ சந்தால் மற்றும் முண்டா இவங்க 2 பேர் தான் இருந்திருக்காங்க. சந்தால் முண்டா கிளர்ச்சிகள் இருந்தது. மத இயக்கங்கள் யாரு? ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் யார் யார் இருந்தாங்க? சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா வாஹாபி இயக்கம், அந்த ஒரு தொப்பி போட்டு ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? வாஹாபி இயக்கம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சமூக கொள்ளை. ஓகேங்களா? சோசியல் பேண்டிட்ரி, பேண்டிட் குயின் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அவங்க எல்லாம் பூலாந்தேவி படிக்கும் போது பேண்டிட் குயின் நீங்க பாத்திருப்பீங்க. அதாவது நிறைய கொள்ளை அடிச்சாங்கன்னு சொல்லி. சோ அப்ப சோசியல் பேண்டிட்ரி அப்படின்னு சொல்லும் போது கொள்ளை தான். ஓகேங்களா? தலைவர்களை மக்கள் ஹீரோக்களாக பார்த்தாங்க, ஹீரோஸ் மாதிரி பார்த்தாங்க. ஓகேங்களா? ஆனால் ஆங்கிலேயர்களை குற்றவாளிகளாக பார்த்தார்கள், குற்றவாளிகளாக ஆங்கிலேயர்களை பார்த்தாங்க. சரி, வெகுஜன கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. மாஸ் இன்சரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது இந்த வெகுஜன கிளர்ச்சி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா நீங்க இந்த புக்லயே பாருங்க. மக்களின் கிளர்ச்சி இல்லைன்னா வெகுஜன கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா தமிழ் புக்ல மக்கள் கிளர்ச்சின்னு கொடுத்திருப்பாங்க. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடினாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து பெரிய தலைவர்கள், பொதுவாக தலைவர்கள் பெருசா இல்ல அந்த டயத்துல. இந்த காலகட்டத்துல தலைவர்கள் இல்ல. பழங்குடியின மக்களுக்கு இருந்துச்சு, ஆனா மக்கள் கிளர்ச்சியில இல்ல. ஓகேங்களா? ஒவ்வொருத்தவங்க தனித்தனியா போராடினாங்க. தன்னிச்சையான கிளர்ச்சியாகவே இருந்தது. ஓகேங்களா? லீடர்லெஸ் மூவ்மெண்ட் மாதிரி தான் இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரைட்? அடுத்தது விவசாயிகளுடைய இதுன்னு பாருங்க. பியர்சன் அப்ரைசிங் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. விவசாயிகளுடைய எழுச்சி என்னென்ன போராட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பராசி இயக்கம்னு சொல்லுவாங்க. பராசி இயக்கம் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும்பா. பராசி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே அந்த ஒருத்தர் தர்பன் கட்டிக்கிட்டு இருப்பாரு, சாஜி ஷரியத்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ வங்காளத்துல சாஜி ஷரியத்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. சாஜி ஷரியத்துல்லா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டுடுமியான் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. டுடுமியான் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. டுடுமியான் பெங்கால், இதெல்லாமே வங்காளத்துல நடந்தது. அப்போ ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இவங்க டாக்ஸ் வந்து வேணான்னு சொன்னாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் வந்து வரி கட்ட மாட்டேன், நிலம் கடவுளுக்கு சொந்தமானது. நிலம் யாருக்கு சொந்தம்? கடவுளுக்கு சொந்தமா. அப்ப நான் வரியெல்லாம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. 1870 நோவா மியான் அப்படிங்கிற ஒருத்தர் திருப்பி இதை வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்ட்ரக்சர் பண்றாரு. ஓகேங்களா? நோவா மியானால இந்த பராசி மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேங்களா? ரிவைவ்டு இன் 1870. இது கேட்பாங்க கொஸ்டின். ஓகேங்களா? வாஹாபி கிளர்ச்சி இது வந்து ஒரு தொப்பி போட்டு இப்படி தொங்கிட்டு இருக்கும், பாத்திருக்கீங்களா? அந்த நம்ம புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா வாஹாபி வந்து தலைவர் யாருன்னா டிட்டு மிர், புக்ல படம் போட்டிருப்பாங்க. வராசாத் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த கிளர்ச்சி ஆரம்பிச்சிச்சு. மாஸ்டர் ஃபாலோயிங்ல வாஹாபி கிளர்ச்சி எங்க, யார் தலைவர் கேட்பாங்க. எங்க, யார் தலைவர்? இஸ்லாமிய சீர்திருத்தம் மற்றும் ஜமீன்தாருக்கு எதிராக நோக்கம் தான் இவங்களுக்கு இருந்துச்சே தவிர்த்து ஆங்கிலேயர்களால் இது கடைசியா கொடூரமாக
அழுத்தப்பட்டது. இதுக்கு நடுவுல நிறைய கதைகள் இருக்கும். ஆனா அந்த கதைகளுக்குள்ள நம்ம போகல. ஓகேங்களா, என்ன கொஸ்டினா கேட்பானோ அதான் போகணும். ரைட். சரி, இப்ப அடுத்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா brutally suppressed by பிரிட்டிஷ். எது? இந்த வாஹாபி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பழங்குடியினர்களுடைய எழுச்சி. பழங்குடியினர் எழுச்சி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமானது இந்த 3 தான். ஓகேங்களா, இந்த 3 ரொம்ப முக்கியம். ஒன்னு கோல், சந்தால், முண்டா, இந்த 3. ஓகேங்களா. சோ கோல் அப்ரைசிங் சொல்லுவாங்க. இது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, எங்க நடந்துச்சு, யார் தலைவர், எந்த வருஷம், எங்க நடந்துச்சு, யார் தலைவர், எந்த வருஷம், அவ்வளவுதான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சோட்டா நாக்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜார்க்கண்ட், ஒரிசா அந்த சைடு சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பம் அப்படின்னு சொல்ற இடத்துல நடந்துச்சு. இப்ப வந்து அது வந்து ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசாவில இருக்கு. ரைட்டா. அடுத்தது இதனுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டா பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். இவங்க வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு எதிராக பண்ணாங்க அப்படின்னு கேட்டா பணம் கொடுப்பவர்கள் மற்றும் ஜமீன்தார்கள், அதாவது மணி லெண்டர்ஸ் இருப்பாங்க, வட்டிக்கு விடுறவங்க மற்றும் ஜமீன்தாருக்கு எதிராக. சோ ஆங்கிலேயர்கள் இவங்களை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து துப்பாக்கி குண்டு அதெல்லாம் வச்சு சப்ரஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. வன்முறையில் நசுக்கினர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ரைட். அடுத்தது சந்தால்னு சொல்லும் போது இவங்க வந்து இந்த வில்லம்பு இருக்குல்ல, அதுல சூப்பரா யூஸ் பண்றவங்க. ஓகேங்களா. ராஜ்மஹால் ஹில்ஸ் சொல்லுவாங்க, ராஜ்மஹால் மலைகள், அங்கதான் வந்து அவங்க இருந்திருக்காங்க. இவங்களுடைய தலைவர் வந்து பாத்தீங்கன்னா சித்து மற்றும் கானு. பிக்சர் இருக்கும் ஸ்கூல் புக்ல. ராஜ்மஹால் மலைகள் பீகார் மற்றும் வங்காளம் அங்க இருந்துச்சு, பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால் இப்ப இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. பட் அப்ப அந்த பேரே வந்து பாத்தீங்கன்னா ராஜ்மஹால் ஹில்ஸ். ஓகேங்களா. சோ இவங்க வந்து வட்டிக்காரர்கள், ஜமீன்தார்கள், பிரிட்டிஷ் அதிகாரிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தினாங்க. ஸோ இவங்களுடைய இது வந்து ரொம்ப கொடூரமா வந்து பாத்தீங்கன்னா தீ வச்சு விடுறது, அந்த மாதிரி நீங்க திரைப்படத்துல இப்ப இருக்கக்கூடிய திரைப்படத்துல பாக்குறத விட கொடூரமா நடந்திருக்கும். பிரிட்டிஷோடைய படைகள் ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டாங்க. ஓகேங்களா. சோ அதனால அவங்க கையில வந்து துப்பாக்கி தோட்டாலாம் இல்ல, வில்லம்பு தான். ஓகேங்களா. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அடுத்தது பிர்சா முண்டா. பிர்சா கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க, இல்ல உல்குலன் கிளர்ச்சி அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. ரைட்டா. இவங்க வந்து எங்க இருந்தாங்கன்னா ஜார்க்கண்ட்ல ராஞ்சி. இப்ப ராஞ்சி வந்து ஜார்க்கண்டோடைய தலைநகர். சத்தீஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்தீஸ்கருடைய தலைநகர் ராய்ப்பூர். ஓகேங்களா. ரெண்டும் பக்கத்து மாநிலம். பிர்சா முண்டா அவர்களுடைய தலைமையில நடந்துச்சு. குந்த கட்டியை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டோரிங் குந்த் கட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவனுடைய நிலத்தை தான் சொல்றாங்க, கூட்டு பழங்குடியின நில உடைமையை அதுதான் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய நோக்கம். ஓகே. பிர்சா முண்டா 1900ஆம் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டா. அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும், தலையை வெட்டிட்டு போறது, அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கும். நமக்கு இதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. பிர்சா முண்டா வந்து 1900 கைது செய்யப்பட்ட பிறகு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் 1908 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவ்வளவுதான். சோ இப்ப சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம், சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் எப்ப வந்துச்சுன்னு கேட்பாங்க. பிர்சா முண்டா எப்ப கைது செய்யப்பட்டாருன்னு கேட்பாங்க. அப்புறம் அவர் வந்து தூக்கில போட்டுருவாரு. ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டம் மூலியமா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த நான் ட்ரைபல் பீப்புள் இருக்குல்ல, பழங்குடியினரை சாராத மக்கள், அவங்க இந்த பழங்குடியின மக்களுடைய இடத்துக்குள்ள வந்து நிலத்தை வாங்குறது தடை செய்யப்பட்டுச்சு. இப்ப வரைக்குமே வந்து ஷெட்யூல் ட்ரைப் பீப்புளுடைய நிலத்தை நம்மளால வாங்க முடியாது. எப்படி பஞ்சமர் நிலம்னு இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாங்கவே முடியாது ஸ்டில். அதனாலதான் வந்து இங்க ஆர்டிகிள் ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 19ல செட்டில் அப்படின்னு இருக்கும்ல, ரைட் டு செட்டில் எனிவேர்னு இருக்கும். அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கன்னு கேட்டா பழங்குடியினர் பகுதியில போய் நம்ம தங்க முடியாது. தங்கலாம், அங்கேயே ஒரேடியா தங்கிட முடியாது. சரிங்களா. கொஞ்ச நாள் போய் விசிட் பண்ணலாம், எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு வரலாம். ஆனா அங்கேயே செட்டில் ஆகலாமான்னா செட்டில் ஆக முடியாது. ஓகேங்களா. சரி. 1857 பெருங்கலகம், சிப்பாய் முட்டினி எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத இங்க பார்க்க போறோம். சிப்பாய் முட்டினின்னு சொல்லும் போது நீங்க கவனமா பாருங்க. இந்தியாவுல நர்மதா அப்படின்னு ஒரு நதி இருக்கும், இந்தியாவுக்கு நடுவுல போகும், அதுக்கு மேல. ஓகேங்களா. அதாவது அந்த நர்மதை நதிக்கு தெற்கே எந்தவித அடையாளமும் கிடையாது. இந்த 1857னா என்னன்னே தெரியாது. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர், பாகிஸ்தான் இதை நீங்களாக கீழே. ஓகேங்களா. அதாவது ஜம்மு காஷ்மீருக்கு தெற்கே, ரைட்டா, நர்மதாவுக்கு வடக்கே, இந்த மையப்பகுதியில மட்டும்தான் இந்த பெருங்கலகம் இடிச்சுட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. சோ அப்ப அந்த இடம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரைட்டா. யாரெல்லாம் தலைவர்கள் வந்தாங்க, யாருக்கும் சண்டை இருந்துச்சு, இதுதான் கேள்வியா இருக்கும். எந்த இடம் அப்படிங்கிறது கேள்வியா இருக்கும். 1857 கிளர்ச்சி இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு ரொம்ப பெரிய தலைவலியா இருந்துச்சு. இந்த ஒரு போர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிப்பாய் கழகம், அவங்க சிப்பாய் கழகம்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ்காரங்க, இந்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருங்கலகம்னு சொல்லுவாங்க, கிரேட் ரிவால்ட்னு சொல்லுவாங்க. இந்த போருக்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனி
அதாவது கீழிறக்கப்பட்டு, தரையிறக்கன்னு சொல்லிட்டேன், கீழிறக்கப்பட்டு மன்னருடைய ராணியுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இந்தியா உள்ள வந்திருக்கும். ஓகேங்களா? அரசின் காலனியாக மாறி இருக்கும். கிழக்கிந்திய கம்பெனில இருந்து அரசின் காலனியாக மாறி இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு சிப்பாய் கழகமாக தொடங்கியது, ஆனால் பின்னர் உள்நாடு ஃபுல்லா கிளர்ச்சியா மாறி இருக்கு. ஆங்கிலேயர்களின் இணைப்பு கொள்கை, அதாவது அனெக்சேஷன் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் சொல்லுவாங்க. அதுல இந்த ரெண்டு இது, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் பாரமௌன்சி. அதாவது தமிழ்ல பாருங்க, வாரிசிலப்பு கோட்பாடு, மேலாதிக்க கொள்கை. இந்த ரெண்டும் பெரிய ஒரு இடைஞ்சலா இருந்துச்சு. வாரிசிலப்பு கோட்பாடுனா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்களுடைய நேரடி வாரிசு இல்லைன்னா அந்த நிலம் பிரிட்டிஷுக்கு போயிடும். எது அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்களுக்கு வாரிசு இல்லைன்னா உனக்கு என்ன ஆயிப்போச்சுன்னு கேட்டா, இதுதான் ரூல். டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் அப்படிங்கிறது இவர் டல்ஹௌசி கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? சோ அதே மாதிரி இந்த மேலாதிக்க கொள்கை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, பிரிட்டிஷ்காரங்க தான்ப்பா இருக்கிறதுலே ஹையஸ்ட், அவங்களுக்கு கீழே தான் எல்லாருமே. அப்ப இந்த நிலைமை எல்லாம் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டா நீ கொடுத்துடணும். சில இடத்த அப்படியும் பிடிச்சாங்க அவங்க. ஆங்கிலேயர்கள் தான் உச்ச அதிகாரத்தை கோரினார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க இங்க. ரைட். அடுத்தது பாருங்க, ரிலீஜியஸ், அதாவது இங்க மத மற்றும் சமூக காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப வேலூர் கழகத்தை எடுத்துக்கோங்க. 1806 வேலூர் கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமா போட சொன்னாங்க. நம்ம வேலூர் கோட்டையில அந்த சிம்பல் எல்லாம் இருக்கக்கூடாது, விபூதி போட்டுருக்க கூடாது, முகச்சவரம் செஞ்சிடணும், தாடி, இஸ்லாமியர்கள் தாடி வைக்க கூடாது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூனல் போடக்கூடாது, இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுருந்தாங்க. அப்புறம் அவங்க கொடுத்த ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி அசௌகரியமா இருந்துச்சு. தொப்பி வச்சுக்கணும், தொப்பியில ஒரு கொண்ட சிறகு வச்சுக்கணும், கோழி ரெக்க வச்சுக்கணும், இதெல்லாம் அவமானப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? சோ இது ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த குண்டு, ராயல் என்ஃபீல்ட் ரைஃபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துக்கள் முஸ்லீமுக்களுடைய அந்த புண்படுத்துச்சு மனசை. என்னன்னு கேட்டா, அந்த பெல்ட் போடுவாங்கல்ல, அங்க ஒரு டின்னு மாதிரி, கொக்கோ கோலா டின்னு மாதிரி இருக்கும்ப்பா, அதை இப்படி இடுப்புல சொருகிக்கணும். சொருகிட்டு அதுல வந்து பன்றி கொழுப்பு இல்லைன்னா மாட்டு இறைச்சி இருக்கும், மாட்டு கொழுப்பு இருக்கும். தேவைப்படும் போதுதான் துப்பாக்கியோட போயிட்டே இருக்கணும். அப்படி போகும்போது அப்படி டுபில் சுடும் போது அந்த குண்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படி முக்கி உள்ள போட்டு இப்படி சுடணும். இப்ப பாக்குற மாதிரி இப்படி உடச்சி இப்படி போடுறதெல்லாம் இல்ல, இப்படியே உள்ளக்குள்ள போட்டு அப்புறம் ஒரு நீளமான கம்பி இருக்கும், கன் பவுடர் போட்டு அப்படிதான் சுடுவாங்க. ஓகேங்களா? நிறைய அந்த பழைய படம் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, RRR அந்த மாதிரி திரைப்படத்துல எல்லாம் அதுக்கு அடுத்துதான் அட்வான்ஸா வந்துச்சு. அதுக்கு முன்னாடி RRR படத்துக்கு அந்த வரலாறு வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிகழ்வெல்லாம் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன் பவுடர் வச்சு கொடுக்குற மாதிரி தான். அப்ப அந்த குண்டு ரொம்ப தூரம் போகணுங்கிறதுக்காக இந்த பெல்ட் பக்கத்திலேயே வந்து அந்த ஒரு மாதிரியா பாட வரும்னா அந்த கறி வச்சுக்கணும், மாமிச கொழுப்பு வச்சுக்கணும். ஓகேங்களா? அது வந்து யாரா இருந்தாலும் நல்லா கறி சாப்பிட்றவங்களுக்கே அசௌகரியம் ஏற்படுத்தும். அப்ப அந்த வெஜிடேரியனா இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு அது கொமட்டல் வர ஆரம்பிச்சிருச்சு, பிடிக்கல. பாவம் அப்படின்னு நினைக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு பன்றி கொழுப்பு பாவம், அவங்க பொறுத்த வரைக்கும் சின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது வந்து அசௌகரியம் ஏற்படுத்துச்சு. அது பேசிக்காவே ஒரு மாதிரியா வர ஆரம்பிச்சிடும். அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லும் போதுதான் அந்த கழகம் பெருசா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? அடுத்தது எக்கனாமிக் அண்ட் மிலிட்ரி. இது வந்து பாத்தீங்கன்னா சம்பளமும் கொடுக்க மாட்டாங்க, வரியும் அதிகமா எடுத்துக்குவாங்க. அதிக வரி விதிப்பு, நில பறிமுதல், இதெல்லாம் ஒரு பெரிய இதா இருந்துச்சு. அதே மாதிரி இந்திய சிப்பாய்களுக்கு ரொம்ப குறைந்த ஊதியம், லோ சேலரி, லோ பே வந்து கொடுத்தாங்க. இது வந்து பெருசா தலைவலியை ஏற்படுத்து. ஓகே, சோ அப்ப இந்த பெருங்கழகம் என்ன, எப்ப இருந்து எப்ப? மார்ச் 29, 1857 மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பிரிட்டிஷ் அதிகாரியை தாக்கியிருப்பாரு, சுட முயற்சி பண்ணியிருப்பாரு. புக்ல இறந்துட்டதாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா ஆக்சுவல் வரலாறு புத்தகம் மற்ற புக்ல அவுட் சைடு தமிழ்நாடு புக்கை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் சாகலன்னு தான் சொல்லியிருப்பாங்க. யாருன்னா பிரிட்டிஷ் அதிகாரி சாகல, ஆனா பிரிட்டிஷ் அதிகாரியை எதிர்த்தார்ல, அதனாலேயே அவரை தூக்குல போட்டிருப்பாங்க. யார? மங்கள் பாண்டேய. ஓகேங்களா? இதுதான் பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தி இருக்கும். ஓகேங்களா? சோ அதுல ஒரு சின்ன கதை இருக்கு, அதுக்குள்ள போக வேணாம். சோ அங்க இருந்து இந்த மார்ச் 29 இருந்து மங்கள் பாண்டே வந்து இது ஆனதுனால அவங்க டெல்லியை நோக்கி போயிருப்பாங்க. ஓகே, சோ இதுக்கு அடுத்து மீரட் சிப்பாய் அவங்க வந்து டெல்லியை நோக்கி போகும்போது பகதூர் ஷா 2, இரண்டாம் பகதூர் ஷான்னு சொல்லுவார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் தான் இந்தியாவுக்கே ராஜா. அவர் வந்து முகலாய வம்சத்தின் கடைசி வாரிசு. அவர் என்ன சொல்லிடுவார், நான் தான் இந்தியாவுக்கே ராஜான்னு சொல்லிடுவார். கான்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா நானா சாஹிப்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மி பாயோடைய உறவினர். அவர் தலைமையில ஒண்ணு நடக்கும். லக்னோவுல பேகம் ஹர்ஷத் மஹால் தலைமையில சில கிளர்ச்சிகள் நடக்கும். ஜான்சியில லக்ஷ்மி பாய் தலைமையில கிளர்ச்சி நடக்கும். ஓகேங்களா? கடைசியா அவங்க வந்து போராடி இறந்திருப்பாரு, குழந்தையோட எல்லாம் போயிருப்பாரு. ஓகேங்களா? ரொம்ப சொல்லணும்னா ஹியூக் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஹியூக் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரே பாராட்டி இருப்பாரு,
லட்சுமி பாய் அவர்களை பார்க்கும்போது அப்படியே பெண் சிங்கமா இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க. அவர்களை தலைவணங்கிறேன். அவர் தான் கடைசியா வந்து கொண்டிருப்பாரு, அந்த போர்லயே இறந்திருப்பாங்க. அதை வர்ணனை செய்யறாரு. அவ்வளவு பெரிய வீரமங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சி ராணியை பார்த்து சொல்லியிருப்பாரு. ஹியூக் ரோஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், யார் ஹியூக் ரோஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி, எப்படி இது அடக்குமுறை ஆச்சு அப்படின்னு கேட்டா, அகைன் பெரிய தலைவர்கள் ஒரே ஒரு எண்ணம் அப்படின்னு இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருந்துச்சு. ஓகேங்களா, இப்படி சிப்பாய்களுக்கு வேற எண்ணம், அங்க வந்து குடியானவர்கள் மோஸ்ட்லி வரல. ஓகே, அந்த ராஜாக்களுக்கு இந்த வாரிசிலப்பு கோட்பாடு, இன்னொருத்தருக்கு எனக்கு நான் ராஜா ஆகணும் அப்படின்னு சொல்லி டெல்லியில உட்காந்துட்டாரு. இப்படி பல கோரிக்கை. ஓகேங்களா, ஆங்கிலேயர்கள் டெல்லியை மீண்டும் கைப்பற்றினார்கள் 1857 மற்றும் பகதூர் ஷா 2 இரண்டாம் பகதூர் ஷாவை எங்க பர்மாவுக்கு நாடு கடத்திருப்பாங்க. கிளர்ச்சியாளர்கள் ஒற்றுமை மற்றும் வளங்கள் இல்லை. கிளர்ச்சியாளர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒத்துமை இல்ல, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்த அளவுக்கு துப்பாக்கி அதெல்லாம் இல்லை. ரைட். ஸோ இந்தியன் பிரின்சஸ் மிடில் கிளாஸஸ் இதுக்குள்ள வரவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? மத்த பிரின்சஸ் வாரிசிலப்பு கோட்பாடுக்குள்ள இல்லாத ராஜாக்கள் உள்ள வந்தாங்களான்னா வரல. இந்த சண்டை போட்டது எல்லாமே டாக்டரின் ஆஃப் லேப்ஸால் பாதிக்கப்பட்டவங்க தான் வந்தாங்க. அண்ட் டாக்டரின் ஆஃப் பேரன்சி அதுல பாதிக்கப்பட்டவங்க தான் வந்தாங்க. ரைட். ஸோ இதுதான் காரணம். அடுத்தது இதனால என்ன விளைவு நடந்துச்சு இருக்கு பாருங்க, தமிழ்ல இங்கிலீஷ்ல இங்க இருக்கு. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி, நீ அங்க இந்தியாவை பார்த்துக்கிட்டது போதும், நீ நேரடியா வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு வந்துரு, நான் ராணி, இங்கிலாந்து ராணி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ராணியின் நேரடி காலனி கீழே வந்திருக்கும். ஓகேங்களா, சோ அப்ப எல்லாத்தையும் பிரிச்சிருப்பாங்க. கவர்னர் ஜெனரல் இதெல்லாம் வேண்டாம், வைஸ்ராயி இதெல்லாம் நம்ம பாலிட்டியில பார்த்தோம். ரைட்டா? சரி, அப்புறம் இந்திய ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா சீரமைக்கப்பட்டிருக்கும். சீக்கியர் படை, கூர்கா படை, இவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, ஃபேவரிங் லாயல் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அண்ட் பிரித்தாளும் சூழ்ச்சி, பிரித்து ஆட்சி செய். நான் வந்து என்னோட நோட்ஸ்ல இப்படிதான் எழுதியிருப்பேன், பிரிச்சு ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க பிரித்தாளும் சூழ்ச்சின்னு எழுதிட்டாலும் சரி, இல்ல இப்படியே எழுதிட்டாலும் சரி. ஓகேங்களா, பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து 1858 நான் சொல்றது இங்க இருந்து ஆரம்பிச்சு 1905 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வங்க பிரிவினை எல்லாம் ரொம்ப உச்சத்துக்குள்ள போயிருக்கும். ஓகேங்களா, சரி, இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய முடிவு என்ன இருந்துச்சு. அப்ப 3 ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இதனாலதான் அது போனாங்க. விவசாயிகள் மற்றும் பழங்குடியினருடைய கிளர்ச்சி 1857 ஒரு சிப்பாய் கழகமா முடிஞ்சிருச்சு. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக எதிர்ப்பின் ஆரம்ப வடிவமா தான் இது இருந்துச்சு. ஆனால் பிரிட்டிஷ் கைப்பற்றினாலும், நேரடி அரசு வந்து பாத்தீங்கன்னா உள்ளக்குள்ள வந்தாலும், கிழக்கிந்திய கம்பெனி போய் உள்ளக்குள்ள அரசு வந்தாலும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, பெரிய தலைவர்கள் மேலெழும்ப ஆரம்பிச்சாங்க, நிறைய எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சாங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்கு. ரைட். இப்ப அடுத்தது பிளாசி போர் பத்தி சின்னதா பாத்துருவோம். அதாவது இந்த புத்தகத்துடைய ஆரம்ப நிலையில சின்னதா பார்ப்போம். ரைட்டா? சோ ஏன்னா இந்த இதுவும் கொஸ்டின் கேட்கறாங்க, அதனால நான் நோட்ஸ் வந்து அங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதா எடுத்தேன். இப்படிதான் என்னோட நோட்ஸ் இருக்கும். சோ பேட்டில் ஆஃப் பிளாசி போர். பிளாசி போர் என்ன அப்படி கேட்டா, இந்த பிளாசி போர்ல தலைவரே யாருன்னு கேட்டா ராபர்ட் கிளைவ் தான். ஓகேங்களா, பிரிட்டிஷ் விவரங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1757 சிப்பாய் கழகத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜூன் 23 என்ன நடந்துச்சு, ராபர்ட் கிளைவ் தலைமையிலான கிழக்கிந்திய கம்பெனி பிளாசி போர்ல நவாப் சிராஜ் உத் தௌலா அப்படிங்கிற ஒருத்தரை தோக்கடிச்சாங்க. ஓகேங்களா, இப்ப நவாப் சிராஜ் உத் தௌலாவை தோக்கடிச்சுட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா நேரடியா உள்ளக்குள்ள வரல, மீர் ஜாஃபர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இங்க வந்து ஒரு முக்கியமான ட்ரம்ப் கார்டா இருந்திருப்பாரு. ஓகேங்களா, மீர் ஜாஃபரின் துரோகத்தால் சாத்தியமானதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மீர் ஜாஃபரை போய் உள்ளக்குள்ள வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அவர் பின்னர் பிரிட்டிஷ் ஆதரவுடன் வங்காளத்தோட நவாபா மாறியிருப்பாரு. பிளாசி போர் முடிவுல யார் வங்காளத்தோடைய நவாபா வந்தாரு? மீர் ஜாஃபர். ஓகேங்களா, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜகத் சேத் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இவர் வந்து வட்டிக்கு விடுறவர். இவர் வந்து சிராஜுல் தௌலா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொள்கைகளை எதிர்த்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி தகவலையும் எழுதிக்கோங்க. ரைட். அடுத்தது அடுத்தது பொருளாதார சுரண்டல் மற்றும் தொழில்மயமாக்கல். ஓகேங்களா, சோ எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் டீஇண்டஸ்ட்ரியல், சாரி, தொழில்மயமாக்கலை நீக்கம் பண்ணாங்க. 1757 மற்றும் 1760க்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, வங்காளத்துல இருந்து எவ்வளவு ரூபான்னு பாருங்க, பெங்கால்ல இருந்து மட்டுமே சுமார் 22.5 மில்லியன் தொகையை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ரூபா. பினான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் பிரிட்டன், இங்க இருந்து எடுத்து அங்க பிரிட்டிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணாங்க.
அதை அந்த ரூபாயை எடுத்து பிரிட்டனில் தொழில்துறை புரட்சிக்கு நிதியாக செலவிட்டார்கள், பயன்படுத்தினார்கள். எப்படி இங்க வந்து இருக்கிற காசை எடுத்து அங்க போய் செலவு பண்ணாங்க, ரைட்டா? பிரிட்டிஷ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது அவங்களுடைய இந்த இந்த ஜவுளித்துறை, ஓகேங்களா? ஸோ இந்த ஜவுளி தொழில்கள் வந்து எல்லாமே இண்டஸ்ட்ரியல், அதாவது தறி நெஞ்சுக்கிட்டே இருந்தது போக அது என்ன பண்ணாங்கன்னா பவர் லூம், அந்த மாதிரி அந்த டயத்துல அந்த நார்மல் பவர் லூம் இருக்கும்ல, மிஷினே பண்ற மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. இந்திய தொழில்மயமாக்கலுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கீழே டம்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பிரிட்டிஷ் பொருட்கள் எல்லாமே வந்து இந்தியா ஃபுல்லா விற்க ஆரம்பிச்சிச்சு. இங்க இருந்து காசு எடுத்துட்டு போய் அங்க வந்து இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணாங்க பிரிட்டன்ல. இங்க இருந்து மூலப்பொருளை எடுத்துட்டு, காட்டன் இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க கொண்டு போனாங்க. இங்க அவுரின்னு சொல்லக்கூடிய அந்த இண்டிகோ பிளான்ட், அதை வந்து விளைய வச்சு என்ன சொல்ல, குடியானவர்களை வந்து பாத்தீங்கன்னா சப்ரஸ் செஞ்சு அதை வந்து அங்க போய் டை பண்ண சொன்னாங்க. அங்க அந்த துணி திருப்பி இங்கேயே வந்து விட்டாங்க. இது எப்படி 2 தடவை 3 தடவை சுரண்ட மாதிரி, காசும் எடுத்துட்டு போயிருவாங்க, பழத்தையும் எடுத்துட்டு போயிருவாங்க. அங்க வந்து இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணி அங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக இங்க திருப்பி கொண்டு வந்து நம்ம கிட்டே வித்து நம்ம கிட்டே காசு வாங்குவாங்க. இப்படி இருக்கு, இதெல்லாம் நடந்துச்சு. இது வந்து 190 ஆண்டுகளாக நடந்தது. இதுதான் நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க, ரைட்? இதனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகைன் அந்த ஏற்கனவே பார்த்தோம் பாத்தீங்களா அந்த கிளர்ச்சிகள், அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வச்சிருக்கேன். ஏன்னா அந்த இது இங்க திருப்பி வந்துருச்சு. சேம் திங், அதே விஷயம் தான் இங்க வந்திருக்கும், ஓகேங்களா? சரி, அடுத்தது குடியானவர்களுடைய அந்த இது 1857க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாயிகளுக்கான கிளர்ச்சிகள் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ஹெவி லேண்ட் ரெவென்யூ அண்ட் டாக்ஸ், ஓகேங்களா? இங்க புக்ல பாத்தீங்கன்னா 7.3ன்னு கொடுத்துருப்பாங்க. 7.2 வந்து சிப்பாய் கழகம், அந்த தகவல் நம்ம பார்த்துட்டோம். நடுவில் பிளாஸ்டிக் போர் பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 7.3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கும், பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாயிகளின் கிளர்ச்சின்னு சொல்லிட்டு. அதுலதான் அந்த இண்டிகோ கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, கருநீல சாய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னது, ஓகேங்களா? அதிக நில வருவாய் வரி விதிப்பு. ஓகே, ஸோ ஹெவி லேண்ட் ரெவென்யூ அண்ட் டாக்ஸ். பிரிட்டிஷ் லேண்ட் ரெவென்யூ பாலிசி எப்படி இருந்துச்சுன்னா 3 விதம் பாருங்க. நிரந்தர வரி விதிப்பு, பெர்மனன்ட் டாக்ஸ், பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ரயத்வாரி, இது 2 மகள்வாரி. இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா ரயத்வாரி, மகள்வாரி, இந்த 3 ரொம்ப முக்கியமானது. விவசாயிகளை அதிகமா வரி செலுத்த கட்டாயப்படுத்தி இந்தியா பூரா பஞ்சம் ஏற்படுறதுக்கான காரணமே இதுதான், ரைட்? அடுத்தது ஜமீன்தார்கள் வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள். இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா நம்ம ஊர்க்காரங்களையே பதைக்கிறது, ஓகேங்களா? ஸோ ஜமீன்தார் சொல்றவங்க அதாவது நிலப்பிரபுகள், ஓகேங்களா? இந்த நிலப்பிரபுகள் மற்றும் வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள் அதிகப்படியான வட்டியை வந்து போட்டாங்க, மீட்டர் வட்டி, சோன்சோ, இந்த மாதிரிலாம். பிரிட்டிஷ் லா வந்து அந்த ஜமீன்தார்களை பாதுகாக்கவும் செஞ்சுச்சு, ஓகேங்களா? அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. பிரிட்டிஷ் லா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டா அந்த அதிகாரிகளை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாத்தன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதனால் விவசாயிகள் நியாயமற்ற கொள்கைகளை சவால் செய்வது கடினமாக இருந்துச்சு. கொள்ளை அடிச்சாங்கல்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா வேணா கொடுக்க மாட்டேன் அப்படின்னா சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உறிஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா? கட்டாயமாக பணப்பயிரைத்தான் நீ போடணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. பணப்பயிர்னா என்ன? காட்டன், கரும்பு கூட கிடையாது, மோஸ்ட்லி காட்டன் இருந்துச்சு. அவுரி அப்படிங்கிற இண்டிகோ, கருநீல சாயம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி விவசாயம் பண்ற மாதிரி இருந்துச்சு. பிரிட்டிஷ் கொள்கைகள் விவசாயிகளை உணவு பயிர்களுக்கு பதிலாக இண்டிகோ, அபின், பருத்தி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கேஷ் கிராப் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அண்ட் பிரிட்டிஷ் வந்து இந்த காட்டை எல்லாத்தையும் அவங்க வச்சிட்டாங்க. இந்த காடுகளை கைப்பற்றுறதுன்னு தான் இந்த கோல், சந்தால், முண்டா இவங்க எல்லாத்துக்குமே பாதிப்பு ஏற்பட்டுச்சு. பையனும் சேர்ந்து கிளாஸ் கவனிக்கிறான், நல்லா கவனிக்கணும், ஓகேயா? சரி, இப்ப பிரிட்டிஷ் என்னன்னு புரியுதா? 10th ஸ்டாண்டர்ட் புக்கு, இப்பதான் எல்கேஜி படிக்கிற, 10th சேர்த்து இப்ப இருந்தே படிச்சிரு, ஓகே? சூப்பர். 10th ஸ்டாண்டர்ட் கூட இல்ல. சரி, பிரிட்டிஷ் கொள்கை மற்றும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா உணவு பயிரே யூஸ் பண்ணாம, சாப்பிடுறோம்ல அதுதானே போடணும். அங்க பார்த்தோம்ல பயிர் இப்படி விளைஞ்சு வந்துருந்துச்சுல்ல புசு புசுன்னு, அதெல்லாம் போடக்கூடாதான். ட்ரெஸ்ஸுக்காக இருக்கு பாத்தியா ஒரு ஒரு இது காட்டன், பருத்தின்னு சொல்லுவாங்க, அதை போடணுமா? சாப்பாடு முக்கியமா ட்ரெஸ் முக்கியமா? சாப்பாடு தானே முக்கியம் சொல்றான் பாரு, சாப்பாடு தான் முக்கியம். ஆனா அதுவும் ட்ரெஸ் எப்படி ஃபாரினுக்கு போயிடும், இங்கிலாந்துக்கு, அங்க போயிட்டு வரும், ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு நிலைமை. சரி, இப்ப பொருளாதாரத்துல அவ்வளவு கஷ்டங்க, காடுகள் எல்லாம் அவங்களும் வச்சுக்குவாங்க, இந்த பொருளாதார நெருக்கடி வேற, பஞ்சம் வேற,
என்ன பண்ணுவாங்க? ஓகே. சோ அப்ப ஏற்பட்ட முக்கியமான பஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த இது அடிக்கடி கேட்பாங்க. பெங்கால் ஃபெமைன்னு சொல்லுவாங்க. வங்காள பஞ்சம் கீழே இருக்கு. வங்காள பஞ்சம்னு சொல்லுவாங்க. 1876ல இருந்து 78. இது வந்து இந்தியா ஃபுல்லா பசிக்கு வந்து பாத்தீங்கன்னா போராட வச்சுச்சு. அகை இப்ப இருந்து இங்க இருந்துதான் வந்து புக்குல இருக்கிறது. ஆமா, அங்க நான் எழுதின நோட்ஸ் இருந்துச்சு, இங்க புக்ல இருக்கக்கூடியது. என்னன்னு பாருங்க. இண்டிகோ கிளர்ச்சி. இண்டிகோ கிளர்ச்சி எதுக்காக இருந்துச்சு? ஐரோப்பியர்கள் அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கலர் கலரா ட்ரெஸ் போடுறதுக்காக, அந்த சாயத்துக்காக இண்டிகோ தோட்டக்காரர்களை வந்து பாத்தீங்கன்னா குறைந்த விலையில் இண்டிகோவை நீங்க வளர்க்கணும். அதுக்கு காசும் பெருசா கொடுக்க மாட்டாங்க, கம்மியான இதுல கொடுத்தாங்களாம். விவசாயிகள் உணவு பயிர்களை ஃபுட் கிராப்ஸை வந்து பாத்தீங்கன்னா பயிரிடாம வறுமையிலையும் பட்டினிலையும் வழிவகை செஞ்சு. அதான் அவங்க வந்து இண்டிகோ போடுறாங்கல்ல, எப்படி காசு கிடைக்கும்ல, அதை வச்சு வேணாப்பா ப்ளீஸ் வச்சு காசு வந்து கிடைக்கும்னு கேட்டா, இருக்கிற ஊர்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இண்டிகோ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பயிர் போட்டுட்டு இருந்தாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நீங்க பாக்குற மாதிரி விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, தற்சார்பு விவசாயம் அப்படின்னு இருக்கும். அவன் சாப்பிட்டது போக விற்பான். ஓகேயா? அதே மாதிரி அக்ரெசிவ் ஃபார்மிங்னு ஒண்ணு இருக்கு, நீங்க 12th ஜியோகிராஃபில படிச்சிருப்பீங்க. அது வந்து இப்பதான் நடைமுறைக்கு. ஆனா அன்றைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி அவன் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் வச்சுக்குவான். அவன் நிலம் தானே, அவன் விவசாயம் பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்து அவன் வச்சுக்குவான், நம்மளோட நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அது அவனுடைய உணவுக்காகவும் அடுத்து வர்ற விதை நெல்லுக்காகவும் வச்சுக்குவான். புரியுதா உங்களுக்கு? விதை நெல்லுக்காகவும் கொஞ்சம் வச்சுக்குவான், உணவுக்காக சில நெல் மணிகளை வச்சுக்குவான். ஓகேங்களா? ஆனா இந்த இண்டிகோ போட்டா என்ன ஆகும்? எதுவுமே கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? எதுவுமே இல்லை, விதை நெல்லும் இல்ல, சாப்பிட்றதுக்கு நெல்லும் இல்லை. என்ன பண்ணுவான்? அதான் விவசாயிகள் இண்டிகோவை பயிரிட மறுத்து பிரிட்டிஷ் தொழிற்சாலைகளை தாக்கினார்கள். இது வந்து அவனுக்கு இதாயிருச்சு. எப்படிரா? ஈகோ கிளாஷ். அப்ப ஈகோ கிளாஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பாவர்ட்டிலே இறந்துருக்காங்கப்பா. ஓகேங்களா? அப்ப வந்து வர்றாரு திகம்பர் பிஸ்வா, விஷ்ணு பிஸ்வா, ரெண்டு பேரும் தலைவர்களா மாறுறாங்க. இங்க இருக்கா திகம்பர் பிஸ்வா மற்றும் விஷ்ணு பிஸ்வா, ரெண்டு பேரும் தலைமையில போராட ஆரம்பிக்கிறாங்க. பத்திரிகை மற்றும் செய்திகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வருது. குறிப்பா வந்து ஹிந்து பேட்ரியட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில மிகப்பெரிய அளவுல வருது. இதுக்கு வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா இண்டிகோ கமிஷன் ஒண்ணு வச்சாங்க. சோ கொஸ்டின், இண்டிகோ ஆணையம் எப்ப வந்துச்சு? 1860ல வந்துச்சு. சிப்பாய் கழகத்துக்கு அடுத்து ஞாபகத்துல வச்சுக்கணும், ஒரு 3 வருஷம் கழிச்சு. 1860 3 வருஷம் கழிச்சு இது வந்திருக்குன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவங்க வந்து இந்த பீகார்ல சம்பரன் இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன வழிவகை செய்யணுமோ அது பண்ணாங்க. இதற்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில தலைவர்கள் எல்லாம் இணைந்து காந்தி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் பியசன்ட், அதாவது குடியானவர்களின் இல்லைன்னா வந்து விவசாயிகளின் கிளர்ச்சி, வெற்றிகரமான கிளர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்திருக்கும். சில சவுத் ஆப்பிரிக்காவுடைய இதெல்லாம் பார்த்துட்டு சம்பரன் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு 1917, இது எப்ப 1860 நடக்குது. அங்கிருந்து 17, அங்கிருந்து ஒரு 1900 சொல்லும் போது ஒரு 40 வருஷம், இங்க 17 வருஷம். அப்ப 57 வருஷம் அதே கொடுமை. அப்ப எத்தனை ஒரு தலைமுறைங்கிறது 33 வருஷம். ஒரு தலைமுறையும் தாண்டி பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. பின்னாளில் தான் 1917ல காந்தியடிகள் வந்து நடந்திருக்கும். சரி, அது வந்து அடுத்த லெசன்ல பார்ப்போம், காந்தியடிகள் எப்படி சம்பரன் ஹீரோவா எப்படி மாறினாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து புக்ல இல்ல, பாப்னா பியர்சன்ட்னு சொல்லுவாங்க. இது நான் எழுதி வச்சிருந்தேன், பாப்னா பியர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இண்டிகோ கிளர்ச்சி வந்து ஆடியா மாவட்டத்துல சேர்ந்த விவசாயிகள் பயிரிட போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருப்பாங்க. அப்ப இண்டிகோவின் கண்ணாடி, நீல் தர்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை போட்டிருப்பாங்க, தகவலும் வந்திருக்கும். நீல் தர்பன் அது எழுதுனே, இங்க டைப் பண்ண முடியல. ரைட், சரி. அடுத்தது தக்கான் கலவரம் போயிருக்கும். ஆனா அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பாப்னா பியர்சன்ட் விவசாயிகள் எழுச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 1873ல இருந்து 1876ல வங்காளத்துல நடந்திருக்கும். இது வந்து ஜஸ்ட் பாத்துக்கோங்க, இது வந்து நம்ம சிலபஸ்ல இல்ல. சப்போஸ் கேட்டா நான் வந்து யூபிஎஸ்சிக்கும் சேர்த்து எழுதும் போது இதெல்லாம் எழுதி வச்சுக்குவேன். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் வேணும்னா அது பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் நான் வச்சிருக்கேன்ப்பா, நம்ம இந்த இதுலயே கொஸ்டின் வச்சிருக்கேன். ஏன்னா சப்போஸ் கொஸ்டின் கேட்டா அடிக்கணுங்கிறதுக்காக ஜஸ்ட் பாருங்க. இது என்ன நடந்துச்சு, நில உரிமையாளர்கள் என்ன பண்ணாங்க, கிசான் சபாக்கள்லாம் என்ன, இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்திருக்கும். ஜஸ்ட் பாருங்க. ஓகே, அடுத்தது நேரடியா நம்மதுக்குள்ள போயிடலாம். நீ காலையில எக்ஸ்பிளைன் பண்ணி பாத்தீங்களா? ஸோ தக்கான கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு 1875ல மகாராஷ்டிராவில் இது நடக்குது.
இந்த கதை இன்னைக்கு காலையில பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த என்ன சொல்லியிருப்போம், ஆரம்பத்துல நல்லவங்களா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த அந்த ஜுவல்லரி ஆடு அதே மாதிரிதான், அடகு வச்சதை ஏங்க மீட் எடுக்க முடியல, கவலை வேணாம், நாங்க இருக்கோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க இருக்கோம்னு என்ன பண்ணுவாங்க, வித்துருவாங்க. ஓகே, சோ அதாவது நீங்க உங்களால இஎம்ஐ கட்ட முடியல, ஜுவல் லோன் வாங்கிட்டீங்க, அங்கே லேக் ஆயிருச்சு, இஎம்ஐ கட்ட முடியல. சோ அதுக்கு பதிலா அந்த ஜுவல் லோன் வந்து இப்ப 5 லட்ச ரூபா தான் வாங்கிருக்கீங்க, ஆக்சுவல் மதிப்பு 10 லட்ச ரூபா. அப்ப உங்க கையில 5 லட்ச ரூபா இருந்தா அதை அடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்பீங்கல்ல, மிச்சம் காசு எடுப்பீங்கல்ல. ஆனா எப்படி அதை அடைப்பீங்க, அதுக்குதான் இன்டர்மீடியட்டா ஒருத்தர் வந்து அதை வித்துருவாரு. பேங்க்குக்கு எவ்வளவு ரூபா செலுத்தணும் செலுத்திட்டு அந்த பணத்துக்கு எவ்வளவு மதிப்போ அதை நம்ம கிட்ட கொடுத்துருவோம். புரியுதா? இப்ப 5 லட்சம் ரூபாய் 10 லட்ச ரூபாய் நகை, 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க, 4 லட்ச ரூபாய் அடிச்சிட்டீங்க, இன்னும் 1 லட்ச ரூபாய் தான் அடைக்கணும். ஆனா 10 லட்ச ரூபாய்க்கு அதை வித்துருவாங்க. அப்ப உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா அவன் பேங்க் கொடுக்க வேண்டிய 1 லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க, மிச்சம் இருக்கக்கூடிய காசை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருவாங்க. அதுல சம் கமிஷனா அவங்க எடுத்துக்குவாங்க. இந்த ஒரு பிசினஸ் பெருசா போயிட்டு இருக்கு, ரைட்? சோ அதே மாதிரிதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். காலையில எக்ஸ்பிளைன் பண்ணி, ரைட்டா? வாங்கினதுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிலத்தை பிடிங்கிருவாங்க. விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகாம காப்பாற்றப்படுவார்கள் தான் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? பிரிட்டிஷ் டெக்கான் விவசாய நிவாரண சட்டம் 1879 நிறைவேற்றப்பட்டிருக்கும். பண கொடுப்பவர்கள் அதிகாரத்தை கட்டுப்படுத்தி இருக்கும். பண கொடுப்பவர்களுடைய சுரண்டலுக்கு எதிராக முதல் பெரிய கிளர்ச்சியாக இது அமைந்திருக்கும். இந்தியாவில் எதிர்கால விவசாய இயக்கங்களுக்கு இது உத்வேகம் அளித்தது. இதுதான் வந்து இந்த டெக்கான் ரையர்ஸ் உடைய முக்கியமானது. யாரை அட்டாக் பண்ணாங்க, வட்டிக்கு விடுறவங்களை அட்டாக் பண்ணாங்க. குஜராத்ல அங்க இருக்கிற வட்டிக்கு விடுறவங்களை அட்டாக் பண்ணாங்க. ஓகே, சோ அதே மாதிரி இந்த ஆக்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, வருஷத்தோட 1879 அப்படிங்கிறது ஞாபகம். முண்டா ரெபல்லியன் இதுவும் நம்ம பார்த்துட்டோம், கொரில்லா அட்டாக் இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். சோ இது நீங்க பார்க்கல, இது பார்த்துக்கோங்க. சோ இந்த குடியானவர்களுடைய கிளர்ச்சியை தாண்டி இந்த முண்டா இந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி இது கேட்பாங்க, பர்தோலி சத்தியாகிரகம். சரிங்களா? பர்தோலி சத்தியாகிரகம் எப்ப நடந்துச்சு? 1928. நம்ம சிலபஸ்ல இருக்கு, ஆனா புக்ல வந்து சம்பந்தம் இல்லை. இதனுடைய அப்படியே நீட்சியாக வரும். பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பிற விவசாயிகள் இயக்கங்கள் என்னன்னு கேட்பான். நம்ம புக்ல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த புக்ல இந்த லெசன்ல விவசாயிகள் கிளர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு சிலது கொடுத்து வச்சானா, இதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? சோ சின்னதா இருக்கும், சோ அதனால எழுதிக்கோங்க, ரைட்? பர்தோலி சத்தியாகிரகம் 1928 குஜராத் நடக்குது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா, அதிகமான நில வருவாய். அதே மாதிரி தேவாகா இயக்கம், தேவாகா மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1947, 46, 47 வங்காளத்துல நடந்திருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து 3க்கு 2 பங்கு, 2/3 இந்த பங்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. விளைச்சல்ல இவ்வளவு வேணும், 30 விளையுதுன்னா அதை 2 எனக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப ஒண்ணுதான் அவங்களுக்கு, விவசாயிகளுக்கு ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லும் போதுதான் வங்காளத்துல அந்த தேவாகா இயக்கம் வந்து கிளர்ச்சியில ஈடுபட்டிருக்கும். அடுத்தது தெலுங்கானா கிளர்ச்சி. இது 1946 இருந்து 51 வரைக்கும் ஆந்திராவில் நடந்திருக்கும். பிரபுத்துவம், அதாவது இந்த ஜமீன்தார் சொல்றாங்களா, அவங்களுக்கு எதிராக நடந்திருக்கும். அவ்வளவுதான், இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, என்னென்ன நடந்துச்சு? மன்னர் ஆட்சியின் கீழ் விவசாயிகளுடைய கிளர்ச்சிகள் என்னென்ன நடந்துச்சு? அண்டர் கிரவுண்ட். மன்னர்னு சொன்னா பிரிட்டிஷ் மன்னர், ஓகேங்களா? ஏன்னா கிழக்கிந்திய கம்பெனி தான் முடிஞ்சிருச்சுல. இப்ப பிரிட்டிஷ் மன்னர்னு வரும்போது சவாலுக்கு உள்ளான பிரிட்டிஷ் பொருளாதார கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1 பாருங்க இருக்கும். இண்டிகோ கிளர்ச்சி மற்றும் டெக்கான் கலவரம் போன்ற கிளர்ச்சிகள் விவசாய பொருளாதார சுரண்டலை வந்து பாத்தீங்கன்னா அம்பலப்படுத்திருக்கு. ஓகேங்களா? நீங்க இப்படி எல்லாம் எங்களை சுரண்டீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது சீர்திருத்தங்கள், ரொம்ப முக்கியமா வங்காள குத்தகை சட்டம். ஓகேங்களா? பெங்கால் டெனன்சி ஆக்ட் கொடுத்திருப்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதே வருஷம். ஓகேங்களா? அப்ப குடியானவர்களுக்கு சில உரிமைகள் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்தது இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், டெக்கான் விவசாய நிவாரண சட்டம் 1879 நிலத்தை வந்து புடுங்கிறத வந்து பாத்தீங்கன்னா குறைக்கப்பட்டிருக்கும். அந்த மணி லெண்டர்ஸுக்கு வந்து சுரண்டலை குறைக்கப்பட்டிருக்கும். அவ்வளவுதான். அடுத்தது எதிர்காலத்துக்கு இந்த 2 வந்து நமக்கு ஒரு இது கொடுக்குதுப்பா, இன்ஸ்பயர் பண்ணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தியின் சம்பரன் இயக்கம் 1917 மன்னர் ஆட்சியின் கீழ் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இதுல சம்பரன் ஹீரோவா வந்திருப்பார், சக்சஸ் ஆயிருக்கும் அந்த விஷயம். ஓகேங்களா? அடுத்தது மாஸ் மூவ்மெண்ட், வெகுஜன இல்ல மக்கள் இயக்கங்களுடைய சக்தியை காமிச்சிருக்கும். நிறைய பேர் ஒண்ணு சேர்ந்தா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். அடுத்தது வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் பத்தின பார்க்கலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு பிரிட்டிஷ் வந்தாங்க, நம்ம போராட ஆரம்பிச்சோம். இப்போ வந்து இந்த ஒரு சூழ்ச்சி நடந்துச்சு. அப்ப வந்து ராபர்ட் கிளைவ் வந்தாரு, மோஸ்ட்லி அந்த வங்காளத்தை கைப்பற்றிட்டாரு. ஓகேங்களா? அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமா அந்த வங்காளத்தை கைப்பற்றி டாக்ஸ் எல்லாம் திவானி அந்தஸ்து வந்து வாங்கினாரு. மீர் ஜாஃபர் தாண்டி திவானி அந்தஸ்து இவங்க பிரிட்டிஷ் கையில போயிருக்கோம். அதுக்கு அடுத்து
ஓகேங்களா. தென் என்ன நடந்துச்சு, பிளாசி போருக்கு அடுத்து 100 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த 1857 அந்த இது ஒடுக்கப்பட்டிருக்கும். ஆனா நிறைய தலைவர்கள் எமர்ஜ் ஆனாங்க. ராணி கட்டுப்பாட்டுல இந்தியா போச்சு. ஓகேங்களா. அதன் பிறகு சில கிளர்ச்சிகள், ஓகேயா, சில கிளர்ச்சிகள் உண்டாக ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பழங்குடியினர் கிளர்ச்சி பார்த்துருப்போம், ஒரு 3 கிளர்ச்சி. ஓகேங்களா. இந்த கிளர்ச்சி எல்லாம் ஏற்படுத்தி நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா அவனை அடிக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுத்துரும். ஓகேங்களா. சோ அப்ப நம்மளுடைய விஷயத்தை பேசணும், மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும். ஒரு டீ கடை பெஞ்சில் வந்து நமக்கு ஒரு கோவம் இருக்கும், அதெல்லாம் டீ கடையில் உட்காந்து நம்ம பேசிட்டு இருப்போம். என்னப்பா கவர்மெண்ட் இப்படி பண்ணுது அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு, அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கானா? மோஸ்ட்லி இல்ல. ஓகேங்களா. பட் அஸ் லைக் உள்ள கிளர்ச்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஒரு இன்டர்மீடியேஷன் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததுதான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ். ஆலன் ஆக்டோவியன் ஹூம் ஒரு கலெக்டர் அப்படிதான் நினைச்சிருப்பாரு. புக்லயும் அதுதான் இருக்கும். ஓகேங்களா. புக்லயும் அந்த தகவல் தான் கொடுத்துருப்பாங்க, மோஸ்ட்லி அதான். ஓகே. இப்ப இது என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தர்றதுக்கே ஒரு கருவியாக மாறுது பின்னாடி. ஆரம்பத்துல இந்த கிளர்ச்சிக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் மீதான தங்கள் கட்டுப்பாட்டை வலுப்படுத்தினர். இருப்பினும் பொருளாதார சுரண்டல்கள், இன பாகுபாடு மற்றும் அரசியல் கட்டுப்பாடு இந்தியர்களின் வெறுப்பை அதிகம் பண்ணிச்சு. இதனால அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இதை கொண்டு வந்தார். அரசியல் அமைப்பின் அவசியத்தை படித்த இந்தியர்கள் உணர்ந்தனர். ஏஓ ஹூம் என்ன பண்ணாரு, ஆலன் ஆக்டோவியன் ஹூம் ஃபுல்லா படிச்சிருங்கப்பா. ஓகே. இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, அவர் வந்து ஒரு கலெக்டர், இந்தியன் சிவில் சர்வீஸ் படிச்சவர். ஓகேங்களா. ஸோ இவர் 1885 இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் மகாஜன சபா இதெல்லாம் அடுத்தடுத்த லெசன்ல பார்க்கலாம், அடுத்தடுத்த லெசன்ல ஃபுல்லா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஷார்ட்டா பார்த்துருவோம் ஐஎன்சி பத்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு போர் திருப்பி வந்துடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி prevent another violence uprising like 1857. பயமா இருக்கு, கேமராவை தள்ளி விட்டுறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐஎன்சி வந்து பாத்தீங்கன்னா பம்பாயில நடந்துச்சு. யார் தலைமையிலன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆலன் ஆக்டோவியன் தோற்று வச்சாரு. ஆனா டபிள்யூசி உமேஷ் சந்திர பானர்ஜின்னு இருப்பாரு, அவரோட தலைமையில பம்பாயில ஆரம்பிச்சிருக்கும். டிசம்பர்ல 72 பேர் தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. டபிள்யூசி பானர்ஜி அதுக்கு தலைவராக இருந்தார். இவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, நல்லா கவனிச்சு பாருங்க, சுதந்திரம் வேணும், அரசியலமைப்பு ஏற்படுத்தணும் அப்படிலாம் பேசவே இல்லை. இவங்களோடதே வந்து பாத்தீங்கன்னா நான் கலெக்டர் ஆகணுங்கிறதுக்காக நாங்க எங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுத விடுங்க, நாங்க எக்ஸாம் எழுதுனாதான் பிரிட்டிஷ் ஆட்சி கீழே கலெக்டரா போய் உட்கார முடியும், அப்பதான் வந்து எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். நேரடியா சுதந்திரம் கிடைக்கணும்னு சொல்லியிருந்தா ஓகே இல்ல, இது எப்படி தலையை சுத்தி. சோ அவங்களோட ஃபர்ஸ்ட் எய்ம் அப்படிதான் இருந்துச்சு. அதாவது வங்க பிரிவினைக்கு அப்புறம் தான் அந்த தாட்டே வர ஆரம்பிச்சிச்சு. பூர்ண சுவராஜ் அப்படிங்கிறதே ஆஃப்டர் பெங்கால் பார்ட்டிஷன். ஓகே. சோ இந்த குடிமை பணிகளை இந்தியமயமாக்க வேண்டும். அதே மாதிரி இந்த லேண்ட் ரெவென்யூவை வந்து பாத்தீங்கன்னா குறைக்கணும். மிலிட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா செய்யற செலவை வந்து குறைக்கணும். பத்திரிகை சுதந்திரமும் பேச்சு சுதந்திரமும் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தொழில்களை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்பதான் மிதவாதிகள் உள்ளக்குள்ள வர்றாங்க. மிதவாதிகள் மோஸ்ட்லி அவங்க பேரெல்லாம் பார்த்துக்கோங்க. தீவிரவாதிகள் சொல்லும் போது லால் பால் பால், ஓகே, அவங்க வந்துருவாங்க. இங்க மிதவாதிகள் தாதாபாய் நவரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, ஃபெரோஷா மேத்தா, இவங்க எல்லாம் மாடரேட்டா இருப்பாங்க. உங்களுடைய மோஸ்ட்லி என்ன அப்படின்னு கேட்டா பெட்டிஷன் போடுறது, மீட்டிங் நடத்துறது, டிஸ்கஸ் பண்றது அண்ட் ப்ளீசிங் பண்றது, ப்ரே பண்றது, இதுதான் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகேங்களா. இவங்க வந்து ஷாஃப் கார்னர் வந்தாங்க. எப்ப வந்து வங்க பிரிவினை முடிஞ்சிச்சோ அப்ப ரெண்டா பிரிஞ்சிச்சு. சூரத் பிளவு திருப்பி சேர்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு ஃபோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போராட ஆரம்பித்தார்கள். ஓகேங்களா. இதுதான் மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க. ரைட். அடுத்தது வங்க பிரிவினை அப்படிங்கிறது திருப்பி பார்த்துடலாம். ஓகேங்களா. சோ வங்க பிரிவினை பத்தி அப்பப்ப சொல்லிட்டே வந்தேன்னா, வங்க பிரிவினை அப்படிங்கிறது இந்தியாவுல வங்காளம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப ஜஸ்ட் கூகுள் பண்ணி அந்த இமேஜ் பாருங்களேன். பங்களாதேஷ்னு ஒரு தனி நாடு இருக்கா, கிழக்கு பாகிஸ்தான் ஆச்சு, அதுக்கப்புறம் பங்களாதேஷ் ஆச்சு. அத்தனை பகுதிகளும் வங்காளம் தான். வடகிழக்கு மாநிலங்கள் ஃபுல்லா வங்காளம் தான். மேற்கு வங்காளம் தான். ஒடிசாவோட சில பகுதிகள் வங்காளம். இதெல்லாம் பெரிய பீகார், இதெல்லாம் பெரிய ஒரு பகுதியா இருந்துச்சு. அதை எப்படி பிரிச்சாங்கன்னு கேட்டா, நீங்க மேப்ல இப்படி எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வங்காளத்தை இப்படி பிரிச்சிட்டாங்க. இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாம் முஸ்லிம்ஸ், இந்த சைடுல இருக்கிறவங்க எல்லாம் ஹிந்து. 2 பேரும் சேர்ந்து போராடுறாங்க. முதல்ல 2 பேரை பிரிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அதாவது இந்த சைடு முஸ்லிம்ஸ் மட்டும் இல்ல, இங்க முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டி, எல்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் இருப்பாங்க, அங்கங்க ஹிந்து இருப்பாங்க. இங்க ஃபுல்லா ஹிந்து இருப்பாங்க, அங்கங்க முஸ்லீம் இருப்பாங்க.
புரியுதா? மெஜாரிட்டியா வந்து ஹிந்துஸ் இருந்த பகுதியை தனியாகவும் இஸ்லாமியர் இருந்த பகுதியை பிரித்தார்கள். இதைத்தான் பிரித்தாளும் சூழ்ச்சி. பிரிச்சு ஆட்சி பண்ணாங்க. ஓகேங்களா? பிரிச்சு ஆட்சி பண்ணாங்க. சரி, இதுல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா மோஸ்ட்லி பீகார், ஒடிசா, அஸ்ஸாம் இதெல்லாம் பெங்கால். ஓகேங்களா? வங்காளத்துல மோஸ்ட்லி என்ன மொழி பேசினாங்கன்னா வங்காளம் தான் பேசினாங்க. வங்காளிகள் அப்படின்னு சொல்லி பேரை வச்சுனாங்க. இப்படி தமிழர்கள் என்ன மொழி பேசுனாங்க? தமிழ் பேசுனாங்க. தமிழ்நாட்டுல என்ன மொழி பேசுனாங்க? தமிழ் பேசுறாங்க. அந்த மாதிரி அவங்களும் மொழி பற்றி கொஞ்சம் நமக்கு ஈக்குவலானவங்க தான். ஓகேங்களா? சோ அப்ப ஆங்கிலேயர்கள் வங்காளத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் தேசியவாதிகளுடைய கோட்டையாக பார்த்தாங்க. இது பாயிண்ட் 1. ஓகேங்களா? கோட்டை மாதிரி பார்த்தாங்க. அவ்வளவு பேர் உள்ள இருந்தாங்க. லார்டு கர்சன் அப்படிங்கிற வைஸ்ராய் வந்து 1899 இருந்து 1905 வரைக்கும் 1905 வரைக்கும் திறம்பட ஆட்சி செய்ய பெரியதா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை வந்து ஆட்சி பண்ண முடியல, நிர்வாகம் பண்றது கஷ்டமா இருக்கு. சோ அப்ப பிரிப்போம் அப்படின்னு சொன்னாரு. யார் பிரிக்கணும்னு வந்தாரு பாத்துக்கோங்க, கர்சன். ஓகே, சோ அப்ப அபிஷியலா சொல்றாங்க வங்காளத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கணும். பிரிவினைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு சில விஷயம் சொல்லணும்ல, இதான்ப்பா ரீசன் அப்படின்னு சொல்லணும்ல. சோ அப்ப ஒரு சில விஷயம், பெங்கால் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, 78 மில்லியன் மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. 78 மில்லியனா 1 மில்லியனா 10 லட்சம். இப்ப 78 மில்லியனா 7.80 கோடி. சரிங்களா? அப்ப 78 × 10 போட்டுக்கோங்க, யோசிச்சு பாருங்க. 780 லட்சம் அப்படின்னா 7 கோடியே 80 லட்சம் தானே, அவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இதை வந்து 2 சிறிய மாகாணமா உருவாக்குனா ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய மாகாணங்கள் கிழக்கு வங்காளத்தின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமையை மேம்படுத்தும்னு சொல்லிட்டாரு. இதை வேற சொல்லிட்டாரு, அதையே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பிரிவினை வந்து பாத்தீங்கன்னா 16 அக்டோபர் 1905 ஆரம்பிச்சாங்க. அப்ப வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் என்னன்னு பாருங்க, பீகார், ஒடிசா, மேற்கு வங்காளம் இதெல்லாம் இந்துக்கள் இருந்த பகுதி. இப்படி தள்ளினாங்க. அப்ப சொன்னேன்னா அது மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கும். இப்படிதான் நீங்க மேப் பாப்பீங்க. இப்ப இந்த சைடெல்லாம் இது இருக்கும் பாருங்க. ஓகே, மேற்கு பக்கம் பூரா. கிழக்கு அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க, இன்றைய வங்காள தேசம் ஒரு தனி நாடு மற்றும் அஸ்ஸாம் எல்லாம் மோஸ்ட்லி முஸ்லிம்ஸ் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சுட்டான். அப்ப பிரிச்சுக்கும் போது என்ன ஆச்சுன்னா 2 பெரும் பகுதி பிளவுபட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த பிரிவினை மக்களை வந்து ரொம்ப ஒரு மாதிரி, என்னப்பா எங்களை பிரிச்சு நீ பாக்குற, நாங்களே இது வரைக்கும் பிரிச்சு பார்க்கல, நீ என்ன இப்படி பிரிச்சு எங்களை பாக்குற, இது நல்லது இல்லையே, நீ வந்து ஆக்சுவலா இப்படி பிரிச்சிருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம், மேல கீழன்ட்டு வடக்கு தெற்குன்னு இப்படி பிரிச்சிருக்கலாம்ல, நீ ஏன் இப்படி பிரிச்ச? அது ஒரு கேள்வி அப்ப எழுந்துச்சு. அப்ப இந்து முஸ்லீமை பிரிக்கிற இது பிரிவு, இந்த பிரிவு இந்து பெரும்பான்மையாக உள்ள மேற்கு வங்காளத்தையும் முஸ்லிம் பெரும்பான்மையாக உள்ள கிழக்கு வங்காளத்தையும் பிரித்தது. அதான் இங்க கொடுத்திருப்பாங்க. இதனால ரியாக்ஷன் என்ன, பிரிவினைக்கு இந்தியர்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டா, இதை வந்து பிரிட்டிஷ் இந்து முஸ்லீமை பிரிச்சாங்க. அதனால இந்திய தேசிய காங்கிரஸ் இதை கடுமையாக எதிர்த்துச்சு. சுரேந்திர பானர்ஜி வந்து பாத்தீங்கன்னா தேசிய பேரழிவு அப்படின்னு சொன்னார், நேஷனல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யார் என்ன சொன்னாங்க? சுரேந்திரநாத் பானர்ஜி இதை தேசிய பேரழிவுன்னு சொன்னாரு. வங்காளத்தில் போராட்டம் வெடித்தது, அது இந்தியா ஃபுல்லா வந்தது. சுதேசி இயக்கம் பிறந்தது. சுதேசி இயக்கம் 1905 இருந்து 1911 வரைக்கும் ஒரு 6 வருஷம் நடந்திருக்கும். 6 வருஷத்துல இந்தியா ஃபுல்லா வங்கத்தை ஒண்ணு சேர்க்கணும், எல்லோரும் ஒன்றுபடுங்கள், வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பாருங்க, வந்தே மாதரம்னா இந்தியாவை பத்தி பேசல, வந்தே மாதரம் அப்படிதான் வந்திருக்கும். அது பின்னால் மருவி வந்தேன்னு மாறிடுச்சு. எப்படி வந்துச்சு? வந்தே மாதரம், அது வந்தே மாதரமாக மாறியது. ஓகே, சுதேசி இயக்கத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, நீ பிசினஸ் பண்ண தானே உள்ள வந்த, ஓ சட்டையை நான் போட்டுக்க மாட்டேன், துணி, உப்பு, சர்க்கரை இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா புறக்கணிக்கணும். ஓகேயா? சோ உன்னோட பிசினஸ் நடக்கணும்னா இந்தியாவில இருந்து ஒரு கிளர்க்கு சம்பந்தமா போகணும்ல. சோ அப்ப இந்தியர்கள் யாரும் உள்ள வந்து வேலைக்கு வர மாட்டாங்க. இந்திய தொழில்கள், காதி, கைத்தறி இதைத்தான் நாங்க வந்து பயன்படுத்துவோம். ஓகே, உன்னை விட்டு பாய்காட், எல்லாத்தையும் விட்டு வெளியே வா. இதுல வெளியே வந்தவர் தான் சுபாஷ் சந்திர போஸ். இவங்கெல்லாம் ஓகேங்களா? சோ சுபாஷ் சந்திர போஸா இருக்கட்டும், பல அடுத்தடுத்து வந்த தலைவர்கள், எப்படி 1857 பல தலைவர்கள் உருவாகுனாங்களோ, இந்த டயத்துலயும் பல தலைவர்கள் எமர்ஜ். ஓகே, சோ தேசபக்தி முழக்கமாக வந்தே, இங்க பாருங்க வார்த்தை பாருங்க, BANDE, வந்தே மாதரம். வந்தே மாதரம் தான் இருந்துச்சு, அதுதான் மருவி வந்தே மாதரமாக மாறிச்சு. எங்க சொல்லு, மறுபடியும் சொல்லு, வந்தே மாதரம், வந்தே மாதரம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டா? சோ நீங்க நிறைய திரைப்படத்திலையும் பார்த்திருப்பீங்க. பழைய இந்தியன் 1ல பார்த்தா வந்தே மாதரம் என்போம். போராட்ட முறைகள் எல்லாத்தையும் புறக்கணிக்கணும், வெளிநாட்டு ஆடைகள்,
இதெல்லாம் புறக்கணிக்கணும். நம்மளோட ப்ராடக்டை யூஸ் பண்ணணும். தேசிய பள்ளிகள் எல்லாத்தையும், வேலையில இருந்து வெளியே வா, ஸ்கூல்ல இருந்து வெளியே வா, காலேஜ்ல இருந்து வெளியே வா, எல்லாத்துலயும் இதுல வெளியே வந்தவர் தான் நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். சுதேசி இயக்கத்தில் பிரிட்டிஷோடைய எதிர்வினை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹா நிறைய பேர் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கைது பண்ண ஆரம்பிச்சாங்க. போராட்டங்கள் பங்கேற்க மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க, வெளியே எக்ஸ்பெல் பண்ணாங்க. ஓகேங்களா? இந்த பத்திரிகை சுதந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணப்பட்டுச்சு, தணிக்கையாக்கப்பட்டுச்சு. இந்தியா முழுவதும் பிரிவினை கடுமையாக எதிர்க்கப்பட்டது. இது அமைதியான வழியில் தான் நடந்துருந்துச்சு. இருந்தாலும் மிகப்பெரிய சப்ரஷன் நடந்துச்சு. அதுக்கடுத்து பிரிவினை ரத்து செய்யறேன். ஏன்னா இந்த 6 வருஷம் ரொம்ப பிசினஸ் லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு பிரிட்டிஷுக்கு. ஸோ 1911 ஏற்கனவே பிரிச்சோம்ல, அதை திருப்பி ஒட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வங்காளத்துல இருந்த ஹெட் குவார்டரை தூக்கி, அதாவது கல்கத்தாவில் இருந்த பிரிட்டிஷோடைய ஹெட் குவார்டரை தூக்கி டெல்லிக்கு மாத்தினாங்க. அப்பதான் டெல்லிங்கிறது ஒரு மிகப்பெரிய முக்கியம் வாய்ந்த நகரமாக மாறுது. எப்ப 1911. ஓகேங்களா? சோ அப்ப இது வந்து பண்ணது யார் அப்படின்னு கேட்டா, இந்தியாவுக்கு அந்த டயத்துக்கு வந்த மன்னர் 5ஆம் ஜார்ஜ் அவர் தான் வந்து இப்ப ரெண்டையும் சேர்க்கிறாரு. ஓகேங்களா? வங்கப்பிரிவினையுடைய தாக்கம் என்னன்னு கேட்டா, நம்ம சேர்ந்தா திருப்பி அவன் பயப்படுறான்டா அப்படின்னு நினைச்சாங்க. வலுப்படுத்தப்பட்ட இந்திய தேசவாதம் இந்தியா முழுக்க இருந்து ஒரு எழுச்சி இருந்துச்சு. சுதேசி மூவ்மெண்ட்ஸ் வந்து சேர ஆரம்பிச்சு. ஸோ மாஸ் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்னா என்னன்னு இவங்களுக்கு புரிய வச்சுச்சு. ஸோ அப்பதான் தலைவர்கள் இந்த டயத்துல நீங்க பாருங்க, 1911 மகாத்மா காந்தி வந்தது 1915 ஜனவரி 9. ஓகேங்களா? அதாவது என்ஆர்ஐ டேன்னு சொல்லுவாங்க, பிரவாசிய பாரதி திவாஸ் அப்படின்னு அந்த தினத்தை சொல்லுவாங்க. தீவிரவாத தலைவர்களின் எழுச்சி. தீவிரவாத தலைவர்கள்னா காங்கிரஸ்ல தீவிரமாக செயல்படுவாங்கல்ல, அவங்களோடது. அதைத்தான் தீவிரவாதிகளுடையதுன்னு சொல்லியிருக்காங்க. தீவிரவாதிகள்னா ஒண்ணு நீங்க வந்து ஏதோ அந்த பயங்கரமா அதெல்லாம் நினைச்சிடாதீங்க. இவங்க தீவிரமானவர்களை தவிர்த்து பயங்கரவாதிகள் அல்ல. ஏன்னா தீவிரமானவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல. ஓகேங்களா? இந்தியாவுக்காக பாடுபட்டவங்க அவங்கதான் பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜ்பத் ராய். இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸ்வராஜ், செல்ஃப் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க, சுயராஜ்யம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டயத்துல முஸ்லீம் லீக் உருவாயிருக்கும் 1906. ஓகேங்களா? 11 வங்கத்தை சேர்க்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 1906 இது வந்துருக்கும். ஏன்னா வங்க பிரிவினை இல்ல. சோ அப்ப இது உருவாகுது. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வங்க பிரிவினை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது நடந்திருக்கும் கொஞ்ச நேரம் தான். ஓகே? சோ அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டா, மைனாரிட்டிஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிலம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பிரிவினை மூலம் முஸ்லீம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கும். 1906 முஸ்லீம் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்த அகில இந்திய முஸ்லீம் லீக் உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? மிக முக்கியமாக இந்து முஸ்லீம் பிளவை ஆழப்படுத்தியது இது. பின்னர் பாகிஸ்தான் கோரிக்கைக்கும் இது வந்து வழிவகை செஞ்சிருக்கும். இந்திய தொழிற்சாலைகளின் வளர்ச்சி, பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிச்சதுனால நிறைய வந்து இந்த சுதேசி ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. டெக்ஸ்டைல், சோப்பு இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தி சின்னதா கொடுத்துருக்காங்க, ஷார்ட் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். வாங்கிட்டு வாப்பா. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து லாஸ்ட் சாப்டர், ஹோம் ரூல் இயக்கம். ஓகேங்களா? அதாவது ஹோம் ரூல் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஹோம் ரூல் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் சுயராஜ்யத்துக்காக அயர்லாந்துல ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதே விஷயத்த இங்க அன்னி பெசன்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே? ஸோ அன்னி பெசன்ட், திலகர் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை வந்து நடத்தியிருப்பாங்க. 2 வெவ்வேறு காலகட்டம், அதான் மாசம் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? 1916 இருந்து 1918 வரைக்கும் இது நடந்திருக்கும்ப்பா. 20ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதியில, அதாவது 1916 தான் இவங்க வந்து குறிப்பிடுறாங்க. இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். சொல்ல போனா அகைன் இந்த வங்க பிரிவினை அந்த டயத்துல நடந்துச்சு பாத்தீங்களா? அப்ப நம்மளுடைய ஒற்றுமையுடைய பலம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த ஹோம் ரூல் இயக்கம் ஆரம்பிக்கும் போதுதான் காந்தியுடைய வருகையும் இருக்கும். ஓகேங்களா? மிதவாத அரசியல் இருக்கும்ல, மாடரேட், அவங்களுடைய தோல்வி. ஓகேங்களா? சோ பொலிட்டிக்கல் ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஃபெயிலியர் ஆஃப் மாடரேட் பாலிடிக்ஸ். ஓகே. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, சரி வேணாம்பான்னு சொல்லியிருப்பாங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் திருப்பி சேர்ந்திருக்கும். சேர்ந்தது எதனால் அப்படின்னு கேட்டா லால் பால் பால் இவங்களால. ஓகே. அந்த டயத்துல 1ஆம் உலக போர் ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? 1916. இப்ப அன்னி பெசன்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஒரு நல்ல அலங்காரமான ஒரு பெரிய இது இருக்கு, என்னது ட்ரெயின் இருக்கு, அதுல வந்து போறதை விட அடிமையாக வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல போறதை விட சாதாரண மாட்டு வண்டியில சுதந்திரமா போயிடலாம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம புக்ல அந்த தகவல் இருக்கும், நீங்க ஒரு தடவை பாருங்க. அது அப்படியே கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ரைட்?
சரி, போர் முயற்சிகளுக்கு ஆங்கிலேயர்களுக்கு இந்திய வீரர்கள் தேவைப்பட்டாங்க. போரில் பிரிட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஆதரிப்பது அரசியல் சலுகைக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தலைவர்களும் நம்பினாங்க. ஆமா, நம்ம வந்து ஹெல்ப் பண்ணா அவன் நமக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்ல, ஏதாவது சுதந்திரம் கொடுத்துட்டு போவான்ல. அப்ப கூட சுதந்திரம் பத்தி இல்ல. ஓகே, சுதந்திரம் அப்படிங்கிறதே வந்து 1929 அந்த ஸ்வராஜ் அப்படிங்கிறதுல இருந்தா ஃபுல்லா வந்திருக்கும். இந்த டயத்துல டொமினியன் அந்தஸ்து கொடுப்பான்ல அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. நல்ல வேலை டொமினியன் அந்தஸ்து அவன் அப்போ கொடுக்கல. ஓகே, அதுக்கு அடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான். அப்ப காந்தி வந்து பிந்தேதி இட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு திவாலா ஆகக்கூடிய பேங்க்ல இன்னும் போஸ்ட் டேட் செக்கா கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலி நகையாடி இருப்பார் அவரு. ஓகே, அடக்குமுறை கொள்கைகள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் தேசவாத தலைவர்களை கைது பண்ண வச்சிருக்கும். ஓகே, சோ குறிப்பா இது பாருங்க, இந்திய பத்திரிகை சட்டம் 1910, பிரஸ் ஆக்ட், டிஃபென்ஸ் ஆக்ட் 1915, இந்த ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்கப்பா, ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இதனை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அயர்லாந்துல ஐரிஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அங்க ஐரோப்பிய ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய தன்னாட்சி இயக்கம்னு ஒண்ணு இருக்கும், ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அங்க என்னென்ன பண்ணாங்களோ அத அன்னி பெசன்ட் அம்மையார் இங்க பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களா? அப்படிதான் இந்த ஹோம் ரூல் இயக்கம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் திலகருடைய ஹோம் ரூல் இயக்கம் வந்து, அதாவது தன்னாட்சி இயக்கம் வந்து ஏப்ரல் மாசம் 1916, அதுவே அன்னி பெசன்டோட இது செப்டம்பர் மாசம் 1916 வந்திருக்கும். இங்க திலகர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட், அதாவது சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அது நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அன்னி பெசன்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க மெட்ராஸ்ல பம்பாயில சில பகுதிகள்ல பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அவர் வந்து மோஸ்ட்லி மகாராஷ்டிரா, கர்நாடகா, பீரர் இந்த பகுதியிலேயே போயிருக்கும். இவங்க வந்து சவுத்ல இருந்து கொஞ்சம் இந்த சைட்ல. ஓகேங்களா? இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, இங்கேயும் வந்து இந்தியர்களுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த டொமினியன் அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து புதிய இந்தியா மற்றும் காமன்வெல்த் இந்த நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்தது ஹோம் ரூல் இயக்கத்தின் முறைகள் மற்றும் பரவல்கள். இவங்க வந்து நிறைய பப்ளிக் மீட்டிங் போட்டிருப்பாங்க, நிறைய இந்த துண்டு பிரசுர வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க, கல்வி விழிப்புணர்வு இதெல்லாம் வந்து பார்த்தா நடத்திருப்பாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் நிறைய மனுக்கள் போட்டு எங்களுக்கு இந்த இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருப்பாங்க. பிரிட்டிஷ் இதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் திலகரை வந்து கைது பண்ணாங்க. ஓகேங்களா? பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, பிரபலமா இந்த இதுல யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை வந்து அடக்குமுறை பண்ணுங்க. அப்ப திலகரை கைது பண்ணாங்க. அன்னி பெசன்ட் அம்மையாரை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணாம வீட்டு காவல்ல வச்சாங்க. இவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாரு. இவங்களை வந்து பாத்தீங்கன்னா வீட்டு காவல்ல, ஹோம் ரூம் தான் நடத்துற, அதனால ஹோம்லயே இரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, பத்திரிகைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தணிக்கை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் வெளியவே வந்திருக்கும். இதெல்லாம் வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு போராட்டம் நடந்தாலும் ஒன்றும் செய்ய முடியல. ஓகேங்களா? ஸோ ஹோம் ரூல் இயக்கத்துடைய தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண வெகுஜன மக்களை வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்து குணத்துக்குள்ள கொண்டு போக ஆரம்பிச்சு. இந்திய தேசிய காங்கிரஸ் அகைன் இந்த மிதவாதிகள் தீவிரவாதிகள் திருப்பி சேர்ந்தாங்க. ஓகேங்களா? ஸோ திருப்பி வந்து யுனைடெட் ஐஎன்சியா மாறிச்சு. ரைட், இது இந்த தகவல் எழுதிக்கோங்க. ரைட்டா? அடுத்தது ஜவஹர்லால் நேரு ஒரு முக்கியமான தலைவரா வந்தாரு, முகமது அலி ஜின்னாவும் முக்கியமான தலைவரா வந்தாரு. இதனை கருத்துதான் வந்து எலெக்ஷன் பத்தி வர ஆரம்பிக்குது. 1919 மான்டெக் சென்ஸ்போர்ட் சீர்திருத்தம், ஜஸ்டிஸ் இயக்கத்துல இருந்து எல்லாமே வந்து ஆட்சிக்கு வந்ததே இந்த மான்டெக் சென்ஸ்போர்ட் சீர்திருத்தத்துக்கு அப்புறம் தான். ஓகேங்களா? பிரிட்டிஷ் வந்து இது 1909 மின்டோ மார்லிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தமா இது கொண்டு வந்திருப்பாங்க. இதனால எலெக்ஷன் பத்தி எல்லாம் உள்ளக்குள்ள பேச வந்திருப்பாங்க. 1920 ஒத்துழையாமை போராட்டம் வந்து நடந்திருக்கும். இந்த மீட்டிங் எல்லாம் நடந்திருந்தோம், ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் ஒத்துழையாமை போராட்டம் நடந்திருக்கும். ஓகேங்களா? டிக்ளைன் ஆஃப் ஹோம் ரூல் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை நடக்கும் போது அதுக்கு முன்னாடி இந்த 1918 ஹோம் ரூல் இயக்கம் தன்னாட்சி இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ பிரிட்டிஷ் அடக்குமுறை ஃபர்ஸ்ட் காரணம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பிரச்சனை என்னன்னா, திலகர் பக்கம் சேர்றதா அன்னி பெசன்ட் பக்கம் சேர்றதா, இந்த ஒண்ணுது. ஓகேங்களா? அண்ட் மகாத்மா காந்தி அப்பதான் மேல் எழும்ப ஆரம்பிப்பாரு. அவர் வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், அதாவது காந்தியுடைய ஒத்துழையாமை போராட்டம் இந்த தன்னாட்சி இயக்கத்தை கொஞ்சம் வலுவிழக்க செஞ்சிருக்கும். ஏன்னா அவர் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருவாரு. 1920 அப்புறம் திலகரும் இறந்து போயிருவாரு. அன்னி பெசன்ட் அம்மா என்ன ஆனாங்கன்னே தெரிஞ்சிருக்காரு. அவங்களுடைய ஃபேமஸும் வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடும். இந்தியாவின் காளி அன்னை என்று அழைக்கப்பட்ட அளவுக்கு இருந்த அன்னி பெசன்ட் அம்மையார் அப்படியே டவுன்ஃபால் ஆகும். ஓகேங்களா? ஹோம் ரூல் இயக்கத்துடைய முக்கியமான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்வராஜ் சுதந்திரத்துக்கான முதல் இந்தியர்கள் தலைமையிலான வெகுஜன மக்களுடைய இயக்கம் இது. ஓகேங்களா? ஸோ தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா ஹோம் ரூல் கோரிக்கை வந்து ஒரு ஒருங்கிணைந்த மிதவாத மற்றும் தீவிரவாத தலைவர்கள்லாம் சேர்ந்து பண்ணாங்க.
எதிர்கால இயக்கங்கள் குறிப்பாக இந்த ஒத்துழையாமை இயக்கமா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தான் வந்து பேஸே. ஓகே, சோ அதே மாதிரி பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொஞ்சம் பயமாற ஆரம்பிச்சு கிளர்ச்சிகள், கிளர்ச்சிகளுடைய அச்சங்கள், அதே மாதிரி மாண்டெக் செல்ஃபோர்ட் சீர்திருத்தம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் டவுன்ஃபாலுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? இந்த இயக்கம் உடனடியாக சுயாட்சியை அடையவில்லை என்றாலும் அது அரசியல் விழிப்புணர்வுகளை உருவாக்கியது, பொலிட்டிக்கல் அவேர்னஸை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ந்திருக்கும். ஓகே, நிறைய மேலும் தலைவர்களுக்கு ஊக்குவிப்பாக இது வந்து அமைஞ்சிருக்கும். போராட்டத்திற்கு பல போராட்டத்திற்கு அடித்தளமாக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கன்க்ளூஷன், முடிவுரை வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட் எப்ப இருந்து எப்ப நடந்துச்சு, இதான் ஃபர்ஸ்ட் மேஜர் அட்டெம்ப்ட் டிமாண்ட் செல்ஃப் கவர்மெண்ட். சுயாட்சிக்கு முதல் கோரிக்கை வச்சதே இந்த தன்னாட்சி இயக்கம் தான். 1918 வாக்கில் அது வீழ்ச்சி அடைந்தாலும் அதனால் எதிர்கால தேசிய இயக்கங்கள் பல வெளியே வர ஆரம்பிச்சிச்சு, சுதந்திர போராட்டத்தை ஏற்படுத்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1920 வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1942 வெள்ளையனே வெளியேறு குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் 1947 சுதந்திரம் கிடைச்சிருக்கும். 1950 குடியரசா மாறி இருப்போம். இந்த நிகழ்வு எல்லாம் அடுத்தடுத்த லெசன்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 8 வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான விஷயம் அப்படின்னு சொல்லி தெரியும். 1 மணி நேரத்துல அந்த பாடம் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா இந்த பாடம் படிக்கிறதுக்கு குறைஞ்சது 5 மணி நேரமாவது ஆகும். அவ்வளவு தகவல் இருக்கு. அதெல்லாம் 1 மணி நேரத்திலேயே நீங்க பார்த்துட்டீங்க. கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த். கற்பது IAS, கற்பிப்பது நாங்கள் அல்ல, நம் தமிழ் மொழி.